ஆட்ராஜி கறி சூப்பரா. அது மாதிரி சீ ஃபுட் வேறு ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ரீஷாவினுடைய உணவு திருவிழாவுக்காக விருந்தினர்கள் அழைத்து வரக்கூடியதை காணப்படுவதாக இருக்கிறது. ரீஷாவினுடைய வாகனத்தில் ரீஷாவினுடைய வளாகத்துக்குள் விருந்தினர்கள் அழைத்து வரப்போகிறார்கள். பூர்வாங்கமான இந்த உணவு திருவிழாவினுடைய அனைத்து ஆரம்ப நிகழ்வுகளும் இடம்பெறவிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகளிலே இங்கே என்ன நடக்கிறது, எதிரான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரீஷாவினுடைய உணவு திருவிழாவில் ஏராளமான சொந்தங்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ரீஷாவினுடைய இந்த பாரம்பரியமான உணவு திருவிழாவினுடைய உணவினுடைய சுவையை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரிடமும் கேட்கலாம், இந்த உணவுகள் எப்படி இருக்கிறது, இதனுடைய சுவை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக. யாழ்ப்பாணத்துல இப்படியான ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு திருவிழா ஆரம்பிக்கிறது ஒரு புது விஷயமா பார்க்கறாங்க. அதாவது நிறைய நடந்திருந்தாலும் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னென்னு சொன்னால், நாங்கள் நிறைய விஷயத்த திரும்பி பார்க்க வேண்டி இருக்குது. அதாவது திரும்ப தொடங்க வேண்டி இருக்கிறது. ஒரு தோல்வி கண்ட இனம் அல்ல ஒரு பாதிக்கப்பட்ட இனம் எல்லா விடயத்தையும் அப்படியே விட்டுட்டு கிடப்பில இல்லாமல் மொழி சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள், பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு வியாபாரமாக சில பேர் பார்க்கக்கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரை வியாபாரத்தை தாண்டி இது ஒரு உணர்வு சம்பந்தமான விஷயம். இப்போ எங்களுடைய மக்கள் எல்லாரும் இந்த உணவு திருவிழாவில் இவ்வளவு தூரத்தில் பங்கு பெற்றதை ஒரு பெரிய விஷயம். அதை விட இது ஒரு காலப்போக்கில் இன்றைக்கு இல்லாட்டிலும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இது எங்களுடைய பாரம்பரிய உணவு திருவிழாவாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, போன வருஷம் தொடங்கினாங்க. போன வருஷம் வந்ததுக்கும் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆயிருந்தோம். சன்னதி கோயில் தேர் உற்சவ நாளை ஒட்டி இருக்கிற நாளாக இருந்தோம். இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம். இது ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன். அடுத்தது இங்கே எங்களுடைய உணவு மட்டுமென்று சொல்லி ஆக்கள் நெடுகளை வீட்டில் இதைத்தான் சாப்பிட்றோம், இங்கே என்ன புதுசாக இருன்றீங்கன்ற அப்படி யோசிக்க கூடாண்டதுக்காக இந்த ஏரியாவை முல்லையில் நிற்கிறோம். இப்போ முல்லையில் பார்த்தீங்கன்னா அப்பம் சுடப்படுது, 4-5 விதமான அப்பம் சுடப்படுது, கூழ் காய்ச்சி வச்சிருக்கிறோம். அங்கே ஒரு 6-7 விதமான புட்டுக்கள், குரக்கன் புட்டு, வெள்ளமா புட்டு, இடிக்கமான சோப்புமா புட்டு, மரவள்ளிக்கிழங்கு புட்டு என்று சொல்லி ஏராளமான ஒடியல் புட்டு என்று சொல்லி ஏராளமான புட்டு வகைகள். அதுக்கு என்னென்ன சாப்பாட்டுக்கு என்னென்ன கறி மேட்சிங் என்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இடியப்பத்துக்கு என்ன சாமான். இப்போ லைஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா இருந்து சம்பல் அடிச்சு கொண்டு இருப்பா, இல்லை ஒரு அம்மா இருந்து
இதை அரைச்சி கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து வீடு வழியை இப்போ செய்யறதில்லை. நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது அம்மியில வச்சு ஏதோ அரைக்கிறோம் இல்லை இடிக்கிற, இதெல்லாம் வந்து எங்களோட பாரம்பரியம். இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தவணும். இதை பார்க்குற ஆக்களுக்கு இது ஒரு வியாபாரம், ஒரு பிரம்மாண்டம், ஒரு உணவு திருவிழா, இவர் காசை கொட்டுறார் அப்படி இப்படின்னு இருக்கும். நினைக்கிறவ என்ன மாதிரி நினைச்சிட்டு போட்டோம். பட் இது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கு. அதில் ஒரு வழிமுறையா இந்த உணவு திருவிழா மாறும்னு நான் நம்புறேன். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் புட்டுக்குன்ற ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலுக்குள்ள இந்த புட்டுகளும் இருக்கு. இல்ல இங்க ரீச்சாவை பொறுத்தவரையில எங்கட குடும்பம் ஒரு 500 பேர் வேலை செய்யறோம்னா நாங்கள் வந்து முதலாளி தொழில நாங்கள் ஒரு குடும்பம். இங்க வந்து அரசியலும் இல்ல, வெளியில இருந்து வந்து யாரும் இங்க அரசியல் செய்ய முடியாது. சரி, கனவு 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 சமஷ்டி எங்கள் கனவு. பஸ் கனவு நடந்தால் புட்டுத்தானே எங்கள் தேசிய உணவு. சாப்பாடு அந்த மாதிரி இருக்கு. கொழும்புல இருந்து வந்திருக்கிறோம் சாப்பிடறதுக்காக. புட்டு சாப்பிடறதுக்காக வந்திருக்கீங்க? புட்டு சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறோம். நன்றி. இதுக்கு முதல் நிறைய இடத்துல புட்டு சாப்பிடுறீங்க. ரீச்சாண்ட புட்டு எப்படி இருக்கு? ரீச்சாவுக்கு நாங்க செகண்ட் டைம் வரது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணோம். இது கட்டாயம் ரீச்சாக வரணும்னு சொன்னதுக்காக வந்தது. இங்க எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கு. ரீச்சாவை சுத்தி பார்த்துட்டீங்க? ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தங்கி இருந்து 2 நாள் இருந்து சுற்றி பார்த்துட்டோம். ரீச்சா எப்படி இருக்கு? ஒரு இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஒரு இது மாதிரி, ஏன்னா என்லைட்மெண்ட் மாதிரி இது இவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்கு. நாங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் ரீச்சாக்கு. சரி, நன்றி. தேங்க்யூ. நாங்களும் நல்லா இருக்கோம். ஆட்ராஜிக்காய் சூப்பரா. அது மாதிரி சீ ஃபுட் வேறு ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. சொல்லுங்க. ரீச்சாக வந்திருக்கிறீங்களா? இது எத்தனையாவது இருந்துச்சு? நாங்கள் இது வந்து ஒரு 3வது தடவை வந்திருக்கோம். உணவு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரீச்சா எப்படி? ரீச்சா நல்லா தான் இருக்கு. நல்லா என்டர்டெய்னிங்காக, நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி. எல்லாரும் பேரெல்லாம் என்ன கொஞ்சம் வெயில் காலத்து தான் கொஞ்சம் தூரம் கூட தானே கொஞ்சம் அது, மற்றபடி எல்லாமே ஓகே. ரீச்சாவோட சாப்பாடு எப்படி இருக்கு? எனக்கு ஸ்பெஷல் ஆட்ராஜி கறி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றாங்க. ஆட்ராஜி சோறு அண்டையிலேருந்து மட்டும் ரீச்சாக்கு அப்போ வந்து அந்த ஆட்ராஜி கறி பேச, அதோட இப்போ சீ ஃபுட் தந்துருக்காங்க. சீ ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எங்கன்னு இது வந்து இங்கே எங்கே அனுப்போம், இங்கே எத்தனை ரகம்லாம் இங்கே அனுப்போம். ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கு சாப்பாடு? டேஸ்டா இருக்கு. வெளியில சாப்பிட்ட சாப்பாடுகளோட ரீச்சாட சாப்பாடு நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. எத்தனையாவது ரீச்சாக்கு வாரீங்க? நான் 9 தடவை அப்படி இருக்கு. 8-9 தடவை வந்திருக்கேன். அவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு ரீச்சா? ரீச்சா நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. வட மாகாணத்துல வித்தியாசமான ஒரு. நன்றி. அக்கா வணக்கம். வணக்கம். சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்ல டேஸ்டா இருக்கு. வித்தியாசமான சாப்பாடு, பாரம்பரிய உணவு எல்லாம் கூட வச்சிருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் எல்லாமே கூழ் குடிச்சேன். இடியப்பம் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். இப்ப வெயிட் பண்றேன். நிறைய இடத்த போய் சாப்பிட்டு இருப்பீங்க. ரீச்சாட சாப்பாடு எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான டேஸ்ட். பழைய காலத்து உணவுகளை முக்கியப்படுத்தி சமைக்கிறது நல்லா இருக்கு. ரீச்சாக்கு வந்திருக்கிறீங்க, ரீச்சாவில் நிக்கிறீங்க. இப்போ உங்களோட மனநிலை எப்படி? ஹாப்பியா இருக்கு. நிறைய ஆக்களை பார்க்குறோம். தெரிஞ்ச ஆக்கள் தெரியாத ஆக்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஃபீலிங் அது ஒரு ஃபங்க்ஷன்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ரீச்சா மகிழ்ச்சியின் உச்சம். Thank you. அப்படி இருக்கு. அப்போ நல்லா இருக்குதா? இன்னொன்று வாங்கி சாப்பிடுறீங்களா? காணுமா? அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கும். ரீச்சா எப்படி இருக்குது? ரீச்சா நல்லா இருக்கு. அடிக்கடி வர்ற இடம் தானே. அப்போ நிறைய, அதாவது நாங்கள் எப்பயுமே வந்து தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒரு விஷயத்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் தென்னிலங்கை நாடித்தான் இருக்கிறோம். இப்போ ரீச்சாவில் இருந்து அதை ஈடு செய்கிற மாதிரி சில முயற்சிகள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில நல்ல முயற்சி.
யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலும் நிறைய மண் வளம் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை நாங்கள் உருவாக்கலாம். ரீச்சா பொறுத்தவரை நிறைய ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நிறைய செய்கிறாங்க, ஆர்கானிக் விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. கேள்விப்பட்டு நாங்கள் நேராக பார்த்தும் இருக்கிறோம். உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி உண்டு. இதே மாதிரி பாஸ்கரன் கந்தையா மாத்திரம்தான் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை மாறி எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பலர் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டால் எங்களுடைய தற்சார்பு பொருளாதாரம் முன்னுறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இன்னொருவரிடம் எல்லா விடயங்களுக்குமாக கையேந்த வேண்டிய தேவை இருக்காது. அதனை நீங்கள் எப்படியாக வலியுறுத்தும்? உண்மையில ரீச்சா ஒரு முன்னுதாரணமாக வச்சு, பாஸ்கரனா முன்னுதாரணமாக வச்சு மற்றாக்களும் இதை தெரிஞ்சு கொண்டு செய்துச்சுன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். என்னால் எங்களோட மண்வளத்தை பொறுத்தவரையில் எது நட்டாலும் என்ன விதை போட்டாலும் வளரக்கூடிய மண்வளம் யாழ்ப்பாண மண்வளம். ஸோ இந்த ஆர்கானிக் முறையில் செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களை தோற்றுவிக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இதை கற்றுக்கொண்டு செய்தால் நல்லா இருக்கும்.